பிஜேபி உள்ளே வந்துடும் அப்படின்னு அவங்க சொல்கிறது தேர்தல் பயத்தில் சொல்கிற வார்த்தை. தீய சக்தியை வீழ்த்த வேண்டும் என்றால் அதிமுகவோடு கூட்டணிக்கு வருவது மக்களின் ஒரு நலத்திற்கும் கட்சி தொடங்கி இருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பார்க்கலாம். இல்லை, நான் தனியாகத்தான் நிற்பேன் என்று சொன்னால் திமுகவினுடைய பி டீமாகத்தான் கருதப்படும். அமைதி பூங்காவாக இருந்த ஒரு மாநிலம் மிகப்பெரிய அளவில் போதைப் பொருள் சந்தையாக மாற்றப்படுகிறது. பாலியல் குற்றங்கள் நடக்கக்கூடிய சாதாரண மாநிலமாக மாநாடு மட்டும் தான் நடத்திட்டு இருப்பாங்க. மக்களை போய் இவங்க பார்க்கவே முடியலை. மக்கள்கிட்ட மிகப்பெரிய எதிர்ப்பலை உங்கள் மீது இருக்கிறது. அதனால நேரடியாக மக்களுக்கு அருகில் போய் நீங்கள் பேசுனீங்கன்னா உங்கள் குடும்பம், உங்களுடைய கட்சியில் இருப்பவர்கள்லாம் விரட்டி அடிக்கணும். திமுக ஆட்சியால் பாதிக்கப்படாத நபர்கள் யாராவது தமிழ்நாட்டில் இருக்கிறாங்களான்னு கேட்டால் இல்லை என்று சொல்லுங்கிற அளவுக்கு தன்னுடைய கட்சியினுடைய இருப்பையே காப்பாற்றி கொள்ள முடியாதவர்கள் இவர் கட்சி வச்சிருந்து என்ன புண்ணியம், அரசியல் இருந்து என்ன புண்ணியம் சார்? நீங்கள் எந்த மக்களுக்கான இவங்க இந்த திமுக கூட்டணியில போய் சித்தாந்த மழுங்கல், கொள்கை மழுங்கல், பாதிக்கப்பட்டவரின் அருகில் நிற்க வேண்டும் என்கின்ற அந்த தார்மீக சிந்தனை மழுங்கல், இத்தனை மழுங்கலுக்கும் ஆட்பட்டு கிடக்கிறது திமுக கூட்டணி. வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட் அதிவீர ராமபாண்டியன் சார் தான் இருக்காங்க. அவர்கிட்ட தான் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்கள் இன்னும் அந்த அலையன்ஸ் விஷயம் எதுவும் அனௌன்ஸ் பண்ணப்படலை. சடனாக சொல்லப்படுறது விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணியில் இணைய வாய்ப்பு இருக்குது, அதிமுக அவங்களோட இணைய போகிறாரு. இந்த நியூஸுங்கிறது எந்தளவு உண்மை சார்? அதாவது இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் லாஜிக்காக ஒரு 2 விஷயம் பேசு. திமுகவை தீய சக்தி என்று விஜய் அறிவித்து விட்டார் அப்படின்னா திமுகவை வீழ்த்தக்கூடிய சக்தியாக அதிமுக தான் இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். கடந்த முறை ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தது கூட வெறும் 1,83,000 வாக்கு வித்தியாசத்தில் தான். அதனால் அப்போது தீய சக்தியை வீழ்த்த வேண்டும் என்றால் அதிமுகவோடு கூட்டணிக்கு வருவது உண்மையிலேயே ஒரு அரசியல் கட்சி தொடங்கியவர்கள் பாசிட்டிவாக கால்குலேட் பண்ணி எடுக்க வேண்டிய முடிவு. அந்த முடிவை அவர் எடுத்தால் அவர் அரசியல் கட்சியும் ஆட்சி மாற்றத்திற்கும் மக்களின் ஒரு நலத்திற்கும் கட்சி தொடங்கி இருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம பார்க்கலாம். இல்லை, நான் தனியாகத்தான் நிற்பேன் என்று சொன்னால் அது திமுகவினுடைய பி டீமாகத்தான் கருதப்படும். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இப்போது ஆட்சிக்கு எதிரான ஒரு வாக்கு கூட திமுக ஆட்சியை அகற்ற முடியாத ஒரு கட்சிக்கு விழுந்தால் அது குப்பையில் போடப்பட்டதாகத்தான் ஆகும். அப்போ அந்த நிலையை ஒருவர் உருவாக்குகிறார் என்று சொன்னால் அவர் திமுகவோட பிடி. எப்படி கமலஹாசன் ஒரு குறிப்பிட்ட சதவீத ஓட்டுக்களை வாங்கி அந்த தேர்தல்களில் ஒரு சின்ன அந்த மிக குறைவான வாக்கு வித்தியாசத்தில் நடக்கிற தேர்தலில் திமுகவை நான் பயங்கரமாக எதிர்க்கிறேன் என்று டார்ச் லைட் எடுத்து ரிமோட் எடுத்து டிவியெல்லாம் உடைச்சார். அப்படி உடைச்சி காமிச்சு அந்த திமுகவுக்கு எதிர்ப்பான சில வாக்குகளை வாங்கும்போது அப்போ திமுகவுக்கு அது பலமாக மாறி போகுது. ஏன்னா திமுகவை வீழ்த்தக்கூடிய அதிமுக பக்கம் அந்த ஓட்டு போகாமல் போயிடக்கூடிய நிலையை ஏற்படுத்துகிறாங்க. அப்படி முடிஞ்ச உடனே என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இங்கே ராஜ்யசபா சீட்டு வாங்கி அந்த பலனை அடைஞ்சிட்டு போகிறார். அப்போ இவரும் அதே மாதிரி ஒரு ஜெயிக்கக்கூடிய திமுக ஆட்சி அகற்றக்கூடிய ஒரு இடத்துக்கு நகராமல், இல்லை நான் இப்படித்தான் என்று நின்றால் முழுக்க திமுகவினுடைய பி டீம் வேலையை தான் அவர் செய்கிறார் என்பது அரசியல் களத்தில் எல்லாருக்கும் தெரிந்து போகக்கூடிய விஷயமாக தான் எல்லோரும் பார்ப்பார். நீங்கள் சொன்ன மாதிரி தான் பார்க்கப்படுது. சோஷியல் மீடியா கருத்துக்கள்லாம் பார்க்கும்போது எந்த ஒரு பிரச்சனை, எந்த ஒரு சொசைட்டியில் ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவில் பேசப்பட்டாலும் உடனே விஜய் அவர்களுடைய ஏதாவது ஒரு விஷயம் வந்துடுது. இப்பொழுது கூட்டணி வந்துருச்சு. ஸோ இப்படி பார்க்கும்போது எல்லாருக்கும் உங்களுக்கு எடுக்கிற கேள்வி பி டீமா அப்படிங்கிறத நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை தான். இந்த ஒரு விஷயத்த ஆனால் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதுதான் அது விஜய் எடுக்கிற முடிவில் தான் அது இருக்கிறது. நாங்கள் யார் என்பதை அவர்கள் தேர்தல் ரீதியாக என்ன முடிவு எடுக்கிறார்கள், களத்தை இப்போ பார்த்துட்டாங்க. கள யதார்த்தம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இல்லை, மீண்டும் நான் தனித்து தான் அங்கே நிற்பேன் அப்படின்னு நிற்கிறது எப்படின்னா, திமுகவை எதிர்த்து கொண்டே நான் நிற்பேங்கிறது திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுற வேலை தான். இல்லை, திமுக அவனுடைய ஆட்சியை மாற்றியே தீர்வேன் என்று சொன்னால் அதை மாற்றுவதற்குண்டான ஆற்றலை பெற்றிருக்கிற அதிமுக கூட்டணிக்கு வந்தால் அது நடக்கும். அது இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில் நடக்கும். இவர் வந்தாலும் நடக்கும், வராவிட்டாலும் நடக்கும். ஆனால் அந்த இன்னும் தீர்க்கமாக முழு வெற்றியை, அதாவது திமுகவை ஒரு எதிர்க்கட்சி வரிசையில் கூட அமர வைக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம கொண்டு போகணும்னு அவர் தீய சக்தியாக இருந்தால் அந்த தீய சக்தி அரசியல் களத்திலேருந்தே அப்புறப்படுத்துகிற அளவுக்கான ஒரு வெற்றியை கொண்டு வர்றதுக்கான வழிகளை நம்ம இறங்கலாம். அப்போ அப்படி முடிவை அவர்
நிற்கலைன்னா அவர் பி டீமாக இருக்கிறாருங்கிறது யதார்த்தமாக வெளிப்பட்டுரும். அதனால தான் அவருடைய அரசியல் முடிவு என்னங்கிறத பொறுத்து தான் நாம் அந்த விஷயத்தை அவர் யாருடைய பி டீமா அல்லது அரசியல் இயக்கம் தொடங்கி மக்களுடைய வளர்ச்சிக்கு இல்லை மக்களுக்கு நன்மை செய்வதற்காக இயங்க வேண்டும் என்று வந்திருக்கிறாரா, இல்லை இன்னொரு கட்சியை எதிர்ப்பு வாக்குகளை கொஞ்சமாவது பிரித்து காட்ட முடியுமா, பிரித்து காட்டி கொடுத்து அதற்கு பிறகு நான் உங்களோட ராஜ்யசபா சீட்டு வாங்கிட்டு போகிறேங்கிற மாதிரி மனநிலை இருக்கா, அப்படிங்கிறதெல்லாம் அவர் எடுக்க போகிற முடிவை பொறுத்து தான் நம்ம மிக தெளிவாக சொல்ல முடியும். இன்னொரு விஷயம் நீங்கள் சொன்னீங்க, திமுக பத்திரிகையாளர்களை அல்லது தொலைக்காட்சி ஊடகங்களை மிரட்டி இது போன்ற சமூகத்தில் இருக்கின்ற இந்த திராவிட மாடல் ஆட்சியில் நடக்கின்ற அவலங்களை வெளிவராமல் விவாத பொருளாக்காமல் பார்த்து கொள்ளுகிறது அப்படின்னு சொல்கிறோம். அப்படி செய்கிற இடத்தில் விஜயையும் அவர்கள் பயன்படுத்தி கொள்கிறார்கள். விஜய் குறித்து ஏதாவது ஒரு செய்தியை அவ்வப்போது கொண்டு வந்து கொண்டே இருந்தால் இளைஞர்கள் அதை சோசியல் மீடியாவில் அது குறித்தே பேசிவிட்டு கடந்து விடுவார்கள். இந்த 2 வயது குழந்தை பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு கொல்லப்பட்டு 70 நாட்களுக்கு பிறகுதான் இந்த காவல்துறை அந்த குற்றவாளியை கைது செய்கிறது என்கின்ற அவலத்தை எல்லாம் பேச மாட்டார்கள், பார்க்க மாட்டார்கள். அப்படிங்கிற வகையில் திமுக யாரை எப்படி எந்த இடத்தில் பயன்படுத்தணுமோ அந்த இடத்தில் அவங்களுடைய ஐடி விங்கை வைத்து பயன்படுத்தி கொள்கிறாங்க. அதற்கு விஜயும் அவருடைய தேர்தல் அரசியல் நிலைப்பாடு என்பது தேர்தல் நெருங்கி வர காலதாமதம் இல்லாமல் உரிய நேரத்தில் உரிய முடிவை எடுத்து காண்பித்தால் மட்டும்தான் அவர் இது போன்ற விஷயங்களில் திமுகவால் பயன்படுத்தப்படுவதை தவிர்க்க முடியும். ஓகே சார். அண்ட் காலையிலேருந்து அதிகமாக பேசப்பட்ட விஷயம் இதுதான். பல பிரச்சனைகள் நான் பேசிகிட்டு இருந்த மாதிரி சொசைட்டியில் பல பிரச்சனைகள் நடக்கும்பொழுது முதல்வர் அவர்கள் வந்து அதை ஒரு இன்ஃப்ளூயன்சஸோடு வந்து நின்று பேசுகிற வீடியோக்கள்லாம் வெளியாக இருந்தது. பட் இந்த பிரச்சனைகளை பற்றி எதுவும் வாய்ஸ் அவுட் பண்ணதாக வந்து எதுவும் சொல்லப்படலை. இது வந்து சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய பேச்சு பொருளாக இருக்குது. பல கேள்விகள் எழுப்புறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக அதை நம்ம தொடக்கத்திலே சொன்னது மாதிரி நீங்கள் உங்களுக்கு அரசியல் மைலேஜ் தருகிற மாதிரியான விஷயங்களுக்கு வந்து அதை ஒரு மிகப்பெரிய விழாவாக எடுத்து பேசுவதும் மக்களுக்கு அதைவிட பெரிய அளவில் நடக்கிற அவலங்கள் தீங்குகள் இன்னும் சொல்லப்போனால் போதை பொருள் கலாச்சாரம் இன்றைக்கு வந்து என்டிபிஎஸ் வழக்குகளே கிட்டத்தட்ட 11,000 வழக்குகள் பதியக்கூடிய அளவுக்கு போயிருக்கு. போக்சோ வழக்குகள் சொல்லவே வேண்டாம், வரலாறு காணாத அளவில் மிகப்பெரிய அளவில் பதியப்பட்டிருக்கு. பாலியல் ரீதியான வழக்குகள் போன வருஷத்தை விட இந்த வருஷத்தோடு ஒப்பிட்ட மிகப்பெரிய அளவில் 60% மேலே அதிகரிப்பு ஆகிட்டுருக்கு. அப்போ இதெல்லாம் எவ்வளோ பெரிய இண்டிகேஷன். ஒரு அமைதி பூங்காவாக இருந்த ஒரு மாநிலம் மிகப்பெரிய அளவில் போதைப்பொருள் சந்தையாக மாற்றப்படுகிறது. பாலியல் குற்றங்கள் நடக்கக்கூடிய சாதாரண மாநிலமாக மாற்றப்படுகிறது. அதுவும் இவ்வளவு கல்வி அறிவு பெற்றுவிட்டோம், இவ்வளோ பேர் படித்தவர்கள் இருக்கிறார்கள், வெல்ஃபேர் ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இது போன்ற கலாச்சாரங்கள். அடுத்து ரயிலில் பயணிக்கிறவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத தன்மை இருக்கிறது, பேருந்தில் போயிட்டு வர்றவங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத தன்மை இருக்கிறது. இவ்வளவு ஏன் ஒரு விஏஓ தன்னுடைய அலுவலகத்திலிருந்து வெட்டி கொல்லப்படுகிறார். விஏஓக்கள் எங்களுக்கு துப்பாக்கி பயிற்சியும் துப்பாக்கியும் கொடுங்கள் என்று கேட்டு போராடக்கூடிய அளவுக்கு அங்கே பெரிய சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இருக்குது. நீதிமன்ற வாசல்களில் கொலை நடக்கிறது. திருநெல்வேலியாக இருக்கட்டும், செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், இப்படி தமிழகத்தின் 4 புறங்களிலும் நீதிமன்ற வாயிலில் வந்து கொலை செய்யக்கூடிய அளவுக்கு ரவுடிசம் வந்து தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. இவ்வளவு பிரச்சனைகளை குறித்தும் எந்தவித அட்ரஸும் பண்ணாமல், இவ்வளவு பிரச்சனைகள் குறித்து முதல்வர் தானே பேசணும். காவல்துறை கையில் வைத்திருக்கக்கூடிய அமைச்சர் வந்து பேசணுமே, இதற்கு இன்னும் நடவடிக்கை எடுத்தோம், இவ்வளவு நடந்திருக்கிறது, உங்களுக்கு எல்லோரும் நான் ஒரு மாறலாக இருக்கேன்னு சொல்ல ஏன் வரமாட்டேங்கிறீங்க? அப்படி வரணும்ல. அப்போது அப்படி வராதது வந்து ஒரு மிகப்பெரிய தவறு. அது தவறை மறைப்பதற்கு நீங்கள் வேறு விழாக்களை இன்னும் நல்லா பார்த்தீங்கன்னா மாநாடு மட்டும்தான் நடத்திட்டு இருப்பாங்க. மக்களை போய் இவங்க பார்க்கவே முடியலை. அதுக்கு காரணம் என்னென்னா, இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் சொல்லுது அவங்களுக்கு தெளிவாக, இது மாதிரி குற்றங்களுடைய தன்மை மிகப்பெரிய அளவில் அதிகரித்திருக்கு, மக்கள்கிட்ட மிகப்பெரிய எதிர்ப்பலை உங்கள் மீது இருக்கிறது. அதனால் நேரடியாக மக்களுக்கு அருகில் போய் நீங்கள் பேசுனீங்கன்னா, எப்படி கனிமொழி அவர்கள் தூத்துக்குடியில் அந்த விஷயத்தில் போய் ஆறுதல் தெரிவிக்க போனால் விரட்டி அடிக்கப்படுறாரோ, அது போன்று உங்கள் குடும்பம், உங்களுடைய கட்சியில் இருப்பவர்கள்லாம் விரட்டி அடிக்கப்படுவார்கள். அப்படிங்கிற நிலை இருக்கிறதுனால தான் இன்னும் மாநாட்டிலே இருக்காங்க, களத்துக்கு போகல. இப்போது நீங்கள் எதிர்க்கட்சி தலைவரை பாருங்கள், கிட்டத்தட்ட 193 சட்டமன்ற தொகுதிகளில் ஒரு தொகுதிக்கு 50,000 மக்களை போய் சந்திச்சுட்டு வர்றார். அப்படி இவர்களால் சந்திக்க முடியல. அதனால தான் ஏதாவது ஒரு மேடையிலோ அல்லது ஒரு அறையில் அமர்ந்து கொண்டோ ஒரு வீடியோவை எடுத்து அல்லது ஒரு மிகப்பெரிய
காவல்துறை படையை வைத்துக்கொண்டு பக்கத்தில் மேடை போட்டு அந்த மேடைக்கு அருகில் யாரும் வராத அளவுக்கு அட்ரஸ் பண்ணுறாங்க பப்ளிக்கை. அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, இந்த ஆட்சி மீது ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய எதிர்ப்பலை. அந்த எதிர்ப்பலை சாதாரணமாக ஏற்பட்டதில்லை. ஒவ்வொரு அதாவது 2 வயதிலிருந்து 70 வயது பெண்கள் பாதிக்கப்படுகிறது ஒன்றுனா, மாணவர்கள்லேருந்து, விவசாயிகள்லேருந்து, குடும்ப தலைவிகள்லேருந்து, இப்படி சமூகத்தினுடைய பல்வேறு தரப்பட்ட போக்குவரத்து ஊழியர்களாக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், மருத்துவர்கள், செவிலியர்களாக எல்லோரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க சார். இதில் இந்த திமுக ஆட்சியால் பாதிக்கப்படாத நபர்கள் யாராவது தமிழ்நாட்டில் இருக்கிறாங்களான்னு கேட்டால் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு பாதிக்கப்பட்டவர்கள் தான் அதிகமே ஒழிய, அவங்க சொல்கிறது மாதிரி நாங்கள் மாதம் 1000 ரூபா கொடுத்துட்டோம், பயனடைந்தவர்கள் அதிகம்னு சொல்வதற்குண்டான எந்தவித முகாந்திரமும் இல்லை. ஏனென்றால் பாதிப்பினுடைய தன்மை, வழக்கு பதிவுகிற தன்மை, குற்றச் செயல்களுடைய தன்மை இதெல்லாம் ஒப்பிட்டிங்கன்னா மிகப்பெரிய அளவில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அதை புரிந்து கொண்டு தான் அவங்க வீடியோக்களில் மட்டுமே அட்ரஸ் பண்ணுறாங்க. அதுலேயும் இயல்பாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு குழந்தை படித்து அடுத்த நிலைக்கு போகிற அந்த இயல்பான தன்மையில் அந்த குழந்தையினுடைய முயற்சியை, அவங்களுடைய திறமையை தன் திறமையாக காட்டி ஷோ பண்ணுறாங்களே ஒழிய, இவர்களால் எந்த விதமான நல்லதும் யாருக்கும் இதுவரை நடக்கலை. இந்த ஆட்சியால் தீங்கு தீங்கு தீங்கு, அதுதான் திராவிட மாடல் ஆட்சி. ஆனால் அதே மாதிரி அவங்க வைக்கிற 2 முக்கியமான விஷயங்கள் என்னவா இருக்குன்னா, ஒன்று எந்த ஒரு இடத்துல போய் பேச போனாலும் பிஜேபி உள்ளே வந்துடும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை முன்னிறுத்தி வச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த சைட்லேருந்து வைக்கப்படுற பாயிண்ட், அங்கே இன்னும் கூட்டணியே ஸ்ட்ராங்காக இல்லை, டிஎம்கே சைடில் பல குழப்பங்கள் இருக்குது, அவங்க உள்ளுக்குள்ள பிரச்சனைகள் இருக்குது, ஸ்ட்ராங்காக இல்லைன்னு வைக்கப்படுறாங்க. இது 2 பாயிண்ட்டையுமே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது பிஜேபி உள்ளே வந்துடும் அப்படின்னு அவங்க சொல்கிறது அப்பட்டமாக ஒரு தேர்தல் பயத்தில் சொல்கிற வார்த்தை, அல்லது சிறுபான்மை வாக்குகள் மட்டும் திமுகவுக்கு விழாமல் போனால் திமுக கட்சி என்பதே தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சிக்கும் திமுக கட்சிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை என்கின்ற அளவுக்கு மாறிவிடும். அதனால் நாம் அந்த சிறுபான்மை வாக்குகளை குறிவைப்பதற்காக பிஜேபி உள்ளே வந்துருங்கிற அந்த ஒற்றை வாசகத்தில் நின்றுக்கிடுவோம். ஏன்னா அவங்களுடைய ஓட் பேங்கை அந்த அளவுக்கு அவங்க சுருக்கிக்கிட்ட ஒரு தன்மை தான் அதில் ஒளிந்திருக்கிற இயல்பான விஷயம் சார். மற்றபடி இங்கே நடப்பது சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தலில் அதிமுக இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குகிறது. அதுபோக பிஜேபிக்கு எத்தனை இடங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுலேருந்தே அவர்கள் இங்கே வர முடியுமா, ஆட்சி அதிகாரத்துக்கு வரப்போகிறாங்களா, இல்லை ஒரு கூட்டணியாக சேர்ந்து தேர்தலை சந்திக்க போகிறாங்களா, அவங்களுடைய இயல்பு என்ன. இப்போ காங்கிரஸுக்கு 28 இடம் கொடுத்துட்டாங்க, அவங்க ஓப்பனாக ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு கேட்குறாங்க. அப்படி பிஜேபியிடமிருந்து எந்த கோரிக்கையும் எங்களுடைய கூட்டணிக்குள் கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி பிஜேபி உள்ளே வரும் அப்படிங்கிற வாதம் முதல்ல தவறானது. இப்போ காங்கிரஸுக்கு 28 சீட் கொடுத்துருக்கீங்க, அதிலிருந்தும் ஒரு பாருங்கள், அங்கே பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிற இடம் எப்படி சொல்கிறோன்னா, காங்கிரஸ் உடைய தன்மை எப்படின்னா, அவர்களுக்கு சிறு துருப்பு சீட்டு கிடைத்தால் எதிரியை நசுக்குவதில் மிகப்பெரிய ஒரு டாக்டிஸை கொண்டிருக்கிறது தான் காங்கிரஸ். அதற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் இதுவரைக்கும் நாம் சந்தித்து கொண்டிருக்கிற அனைத்து இன்னல்களுக்கும் பிள்ளையார் சொல்லி போட்டவர்கள் காங்கிரஸ் தான். நீங்கள் இந்தி எதிர்ப்பாக இருக்கட்டும், இன்னும் சொல்லப்போனால் பேரறிஞர் அண்ணாவை தனி தமிழ்நாடு என்ற கோரிக்கை கேட்க விடாமல் நான் அதை கைவிடுகிறேன் என்று சொல்ல வைத்தவர்கள் யார்? நேரு யார்? காங்கிரஸ். அப்படி ஒரு பிரிவினைவாத தடை சட்டம் என்கின்ற ஒரு சட்டத்தையே கொண்டு வச்சு இந்த கோரிக்கையை கைவிட வச்சாங்க. அப்படிப்பட்டவர்களை நீங்கள் முதுகில் தூக்கி கொண்டு அவர்களுக்கு அழுத்தத்துக்கு அடிபணிந்து அவர்களுக்கு 3 சீட் அதிகமும் ஒரு ராஜ்யசபா எம்பியும் கொடுக்குறீங்க. ஆனால் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி புது கட்சி கொள்கிறேன், மாநில உரிமை என்று பேசிய வைகோவிடம் 3 தொகுதியை பறிச்சிட்டிங்களா? 4 சீட்டு கொடுத்துட்டு 3 சீட்டில் உங்கள் சின்னத்தில் நிற்க சொல்கிறீங்களே. அப்போது இந்த கபலீகரம் செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க பாருங்கள், அதிமுகவை கபலீகரம் செய்துவிடும் பிஜேபின்னு. இப்போது ஆக்சுவலாக கபலீகரம் எங்கே நடக்குதுன்னா திமுக கூட்டணிக்குள்ளே நடந்துருச்சு. அது யார் மேலே நடக்குதுன்னா, மனிதநேயம் மறுமலர்ச்சி மனிதநேய மக்கள் கட்சி ஜவஹர்லாவுக்கு நடந்திருக்கு. ஒரு சிறுபான்மையரிடமிருந்து அவங்களுடைய பதிவை ரத்து செய்யக்கூடிய அளவுக்கு அவங்கள நெருக்கடி கொடுத்து எங்கள் சின்னத்திலே நில்லு, எங்கள் சின்னத்திலே நில்லுன்னு ஒரு அரசியல் கட்சி தன்னுடைய பதிவை தக்க வைக்க ஒரு இடத்துலாவது நிற்கணும் சார். அந்த ஒரு இடமும் உனக்கு கொடுக்க மாட்டான், ஏன் சின்னத்தில் நின்றுன்னு அவங்கள கூட்டணிக்குள்ளே வச்சு அவங்க பதிவை ரத்து செய்ய பண்ண வேலையை திமுக செய்தது. கபலீகரம் அங்கே ஒரு கபலீகரம். இப்போ மதிமுகவை அடுத்து கபலீகரம் செய்கிறதுக்கு
3 தொகுதியில் எங்கள் சின்னத்தில் நின்றுருக்கேன்னாங்க. அவங்க கொஞ்சம் ஏதோ மன்றாடி, கெஞ்சி, கூத்தாடி எல்லாம் செஞ்சு ஒரே ஒரு சீட்டு மட்டும் எங்கள் சின்னத்தில் தனி சின்னத்தில் நிற்கிறோம். அப்படி நிற்கலன்னா எங்கள் பதிவு ரத்தாயிரும். எப்படி யோசிச்சு பாருங்கள். மதிமுக உதயமான போது எத்தனை பேர் வந்து, எத்தனை பேர் உயிரை கொடுத்து, எத்தனை பேர் இந்த கட்சிக்காக பொருளாதாரத்தை இழந்து, எதிர்காலத்தை இழந்து, அப்படி உருவாக்கப்பட்ட கட்சியை, மாநில கட்சியை தன்னுடைய கூட்டணிக்குள் வைத்துக்கொண்டே அழிக்கிற, கபலீகரம் செய்கிற வேலையை செய்து கொண்டிருப்பது யார்? திமுக. ஆனால் தேசிய கட்சிக்கு என்ன கொடுக்குறாங்க? ஒரு ராஜ்யசபா எம்பி, 3 சீட்டு எக்ஸ்ட்ரா. இவ்வளவுக்கும் ஒன்றுமே இல்லாத காங்கிரஸ். தமிழ்நாட்டை தவிர அங்கே போனால் எங்கேயுமே அதிகாரம் இல்லை. அதிகாரம் இல்லாத காங்கிரஸுக்கே இவ்வளோ அடி பண்ணிடுறீங்களே. அப்போ அன்னைக்கு நாங்கள் சிபிஐ ரைடு விட்டு 63 சீட்டு உங்கள்கிட்ட வாங்குறாங்கல்ல. அப்போ ஆட்சி அதிகாரத்துக்குள்ளே வந்தால் காங்கிரஸ் எவ்வளவு பேய் முகத்தையும் கோர முகத்தையும் கொண்டு வந்து உங்கள்கிட்ட காமிக்கும். எதிர்க்கட்சியாக இருக்கும்போதே உங்களை இந்த அழுத்தி உங்களை வாங்கிட்டான்ல. அப்போ யார் உண்மையிலேயே நீங்கள் சொல்கிற மாதிரி பாசிச சிந்தனையோடு இயங்குகிற கட்சி இந்தியாவில்? ஒப்பிட்டு பாருங்கள். காங்கிரஸை விட பாசிசத்தை வேறு எங்கேயாவது இருக்கா? அப்போ இந்த கூட்டணி, திமுக கூட்டணிங்கிறது உண்மையிலே ஒரு ஜெல்லான கூட்டணியாக. இன்னும் சொல்லப்போனால் கம்யூனிஸ்ட்டை கூட உதயசூரியன் சின்னத்தில் நிற்க சொன்னாலும் சொல்லுவாங்க போல தெரியுது. அடுத்து அண்ணன் திருமாவளவன் வேறு இருக்கார், போவோம். அவருக்கு என்ன நிலைமை ஏற்பட போதோ தெரியல. அதையெல்லாம் தாண்டி இவர்கள் நாங்கள் மகிழ்ச்சியோடு அந்த கூட்டணியில் இருக்கிறோம்னு சொல்கிறதுக்கு, தன்னுடைய கட்சியினுடைய இருப்பையே காப்பாற்றி கொள்ள முடியாதவர்கள் இவர் கட்சி வச்சுருந்து என்ன புண்ணியம், அரசியல் இருந்து என்ன புண்ணியம் சார்? நீங்கள் எந்த மக்களுக்கான இவங்க உரிமையை பெற்று தர முடியும்? இப்போ மதிமுக நேரடியாக கேள்வி, ஸ்டாலின் ஒரு மெட்டீரியல்னு சொன்னீங்க வைகோ. ஸ்டாலினுக்கு வந்து ஒரு கிளைக்கழக, திமுக கிளைக்கழக செயலருக்கு உண்டான நாலேஜ் கூட கிடையாதுன்னு சொன்னீங்க. இன்றைக்கு உங்களிடமிருந்து 4 தொகுதிகள் கொடுத்து 3ல் என் சின்னத்தில் நின்றுன்னு சொல்கிறாருன்னா, இது உங்கள் மீது ஏவப்பட்ட ஏகாதிபத்திய சிந்தனையாக தெரியலையா? அதை எதிர்த்து நீங்கள் உங்களுக்கு ஒன்று அந்த உணர்வுகள் எங்கே போச்சு? வைகோங்கிற மனிதனுக்கு இந்த உணர்வுகள் எங்கே? இதை வந்து நாங்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கிறோன்னா, இதுக்கப்புறம் நீங்கள் எங்கள் மக்களுக்காக என்னத்தங்க போராட முடியும் உங்களால்? உங்கள் கட்சிக்கான இண்டிபெண்டன்ஸியே உங்களால் முடியலை. இனிமேல் எங்கள் சின்னம் தான், சொந்த சின்னம் தான்னு உங்கள் பையன் வைகோ கதறினார்ல, கதறி பேசினார்ல, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்லாம் உங்கள் பொதுக்கூட்டத்தில் பேசி எங்கள் சின்னம் தான், தனி சின்னம் தான், நேரு அழ வச்சாலும் எங்கள் சின்னத்தில் தான் நிற்போம்னு போராடக்கூடிய அந்த போர்க்குணம் எங்கே? உங்களையே காப்பாற்றிக்க முடியாத நீங்கள் மக்கள் குறித்து எப்படி பேசுவாங்க? இந்த பெண்கள் பலாத்காரம் செய்யப்பட்டு துன்புறுத்தப்படுகிற இந்த விஷயத்தை எப்படி சார் பேசுவாங்க? இதெல்லாம் மழுங்கி போனவங்க சார். இந்த திமுக கூட்டணியில் போய் சித்தாந்த மழுங்கல், கொள்கை மழுங்கல், பாதிக்கப்பட்டவரின் அருகில் நிற்க வேண்டும் என்கின்ற அந்த தார்மீக சிந்தனை மழுங்கல், இத்தனை மழுங்கலுக்கும் ஆட்பட்டு கிடக்கிறது திமுக கூட்டணி. அதனால தான் சொல்கிறோம், அது வந்து ஒரு முற்போக்கு கூட்டணி கிடையாது, முரண்பட்ட கூட்டணி. கபலீகரம் என்பது இவர்கள் சொல்லுகிற அதிமுக பக்கம் எந்த கபலீகரமும் கிடையாது. திமுக தான் தங்களுடைய மாநில கட்சிகளை மட்டும்தான் கபலீகரம் செய்கிறது. தேசிய கட்சிக்கு அடிபணிந்து போயிருக்கிறது. இது இந்த கூட்டணி உடன்படிக்கையிலே மிக தெளிவாக தெரியும். என்னுடைய கடைசி கேள்வியாக வச்சுக்கிறேன் சார். 2026 தேர்தல் நெருங்கிவிட்டது. மக்களோட நினைப்பாக இருக்கட்டும், எதிர்பார்ப்பாக இருக்கட்டும், என்னவா இருக்க போகுது? ஏன்னா இத்தனை பிரச்சனைகளை கடந்து ஓட் பூத் போகும்போது அவங்களோட மனநிலை என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நிச்சயமாக சார். இந்த வாக்குச்சாவடிக்கு மக்கள் இனி செல்லுகிற போது இது போன்று திராவிட மாடல் என்று ஒரு பெயரை வைத்துக்கொண்டு இந்த நிலத்தில் இருக்கிற அனைத்து மக்களுடைய வாழ்வு, பாதுகாப்பு அனைத்தையும் கேள்விக்குறியாக்கி, இன்னும் குறிப்பாக பெண்களை, அவர்களுடைய பாதுகாப்பை, அவர்களுடைய நம்பிக்கையை, இருப்பை, பெண்களின் புனிதத்தை அனைத்தையுமே இன்றைக்கு இந்த திராவிட மாடல் அரசு கேலிக்கூத்தாகவும் மிகவும் மோசமாகவும் நடத்தியிருக்கிறது. அதனால் இனி இவர்கள் ஆட்சிக்கு வரக்கூடாது. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் மக்களுடைய உரிமைகள் மீட்டப்படும் என்பதை மிக தெளிவாக இருக்கிறார்கள். அதிமுகவுக்கு வாக்களிப்பதற்கும் தயாராக இருக்கிறார். ஓகே சார். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார்.